இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்ணும்போது நீங்க ஏங்க கதை சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஒரு ராஜா அவர் நாட்டுல அவர் தினமும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. மறுநாள் விடிந்த உடனே அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு, கழுத்தை வெட்டிடுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணை அவர் திருமணம் செய்துக்கணும். இதை ஏற்பாடு செய்யக்கூடிய மந்திரி ஒரு நாள் ஒரு பெண்ணை அரங்கேற்றனா கூட அந்த மந்திரியினுடைய தலை வெட்டப்படும். இப்போ ஒரு நாள் எந்த பெண்ணுமே கிடைக்கல. இப்ப மந்திரியினுடைய பெண் சொல்றாங்க, நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. வேற வழியே இல்லாம அந்த பெண்ணை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கு இரவு அந்த ராஜா கிட்ட அந்த பெண் சொல்றா, ஒரு கதை சொல்லட்டுமா? அன்னைக்கு இரவுல ஒரு சஸ்பென்ஸ் கதை சொல்றாங்க. கரெக்டா அந்த கதையினுடைய முடிவு வரும்போது விடிஞ்சிருது. எனக்கு தூக்கம் வருதுன்னு அவங்க தூங்கிடுறாங்க. இந்த கதையினுடைய முடிவை கேட்பதற்காகவே மரண தண்டனை தள்ளி வைக்கிறாரு. மறுநாள் அந்த கதையினுடைய முடிவை சொல்லிட்டு அடுத்த கதையை தொடங்கிடுறாங்க. அதனுடைய முடிவை சொல்றதுக்கு முன்னாடி விடிஞ்சிருது, தூங்கிடுறாங்க. இப்படியாக 1001 நாட்கள் அந்த பெண் கதை சொல்றாங்க. 1001வது நாள் அந்த விடியும் வரை கதையை நீட்டிக்க முடியல. அவங்க கதையை சொல்லி முடிச்சுட்டு என்னைய நாளைக்கு நீங்க கொன்றுவீங்கன்னு கேட்கும்போது அந்த ராஜா சொன்னாரா, நீ சொன்ன 1000 கதைகள் மூலமாக ஒரு பெண் எப்படிப்பட்டவள், மனைவி எப்படி முக்கியமானவள்னு எனக்கு புரிந்தது. நீ சொன்ன கதைகள் தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொன்ன 1001 கதைகள் தான் 1001 அரபு நிறவுகளாக 1001 அரேபியன் நைட் ஸ்டோரிஸ் வந்ததாக சொல்லுவாங்க. ஒரு கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உணர்கிறேன்.